திருவாதிரை ஸ்பெஷல் 7 கறி காய்க்கூட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். துவரம் பருப்பை குக்கர்ல சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 கப் தண்ணி சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. பேன்ல ஆயில் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, குருமிளகு, வெந்தயம், கொத்தமல்லி விதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் 1/4 கப் அளவுக்கு தேங்காவை சேர்த்து நல்லா செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற நாட்டுக்காய் பாத்திரத்துல சேர்த்து காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, அரைச்ச மசாலாவை சேர்த்து வேக வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு பெருங்காய பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே 10 இருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சிருங்க. தாளிப்பு கரண்டியில ஆயில், கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தாளிப்பை 7 காய் கூட்டோடையே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை கருவேப்பிலை மேல தூவி விட்டுட்டு இறக்கிக்கோங்க.